ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே உண்மைக்கே நம்ம விசேஷித்தவர்கள். ஏன்னா எத்தனையோ பேருக்கு வந்து நம்ம எத்தனையோ குரூப்ல வந்துட்டு இதுக்கான Zoom மீட் லிங்க் குடுக்குறோம். ஆனா அவரால அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு நம்ம எல்லாருமே கலந்துக்கிறது ரொம்பவே வந்து சந்தோஷம். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்த நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 34:8. சங்கீதம் 34:8 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது 2 பாடம் இருக்கு. வந்து சொல்லியிருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிச்சு பாருங்க. அதோட முடிக்கல. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுது, அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இத வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆஹ் நம்ம இதுல சொல்லுவோம் இல்லையா, ருசி இல்லாத பண்டம் உப்பு இல்லாத பண்டம். ஒரு ஒரு உணவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து என்னன்னா ரொம்ப முக்கியம். இந்த வசனம் கூட இங்கிலீஷ்ல அதான் சொல்லிருக்கு, டேஸ்ட் அண்ட் see இந்த லார்ட் இஸ் குட். நம்ம வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஹ் டேஸ்ட் எவ்வளோ இது பண்ணிருக்கலாம், ஆனா டேஸ்ட்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அது குப்பையில தூக்கி போட்டுருவாங்க. அப்படிதானே? டேஸ்ட் இல்லைன்னா, ஐயோ நான் 500 இந்த ஃபுட்டு வாங்கிட்டேன், டேஸ்ட் இல்லை அப்படிங்கறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடுவோமா? இல்ல, டேஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், யோசிக்கவே மாட்டோம், என்ன பண்ணிடுவோம், குப்பையில தான் போட்டுருவோம். சோ இன்னைக்கு வந்து நமக்கு ஆண்டவர் சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லல, அவர் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தான் ருசிச்சு பார்க்கணும். நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து, நான் என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, அந்த அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அவளுக்கு வந்து அவ சின்ன பொண்ணு, உப்பு அதிகமா இருந்துடக்கூடாது, அவ உரப்பு சாப்பிட மாட்டா, அவளுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் அவளால என்ன பண்ண முடியும், அந்த கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே இது இன்னும் அவ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமும் நீ வந்து இது இது நான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன பண்ணிடுவா அப்படின்னா, அவளா சாப்பிட ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படிங்கறது லெவலுக்கு அவ இது ஆரம்பிச்சிருவா. சோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிகினிங்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது நம்ம சொல்லுவோம், இது நம்ம பார்த்து பார்த்து தான் கொடுப்போம். சோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கறத ருசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களும் எப்படி நம்ம ருசிச்சு பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா, வேதத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு நமக்கே தெரியும். நம்ம பிரேயர் பண்ணும் போதும் பிரேயர் பண்ணாம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஆஹ் எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இப்ப வந்து ஆஹ் காலைல நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இது பண்றேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அன்னைக்கு எல்லாமே தெரியும். வித்தியாசமா நடக்குது ஃபீல் பண்ண முடியும். ஆ நான் என்ன பண்ணணும்? என்ன ஒவ்வொரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரசன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா, ப்ரேயர் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? எப்ப பார்த்தாலும் எந்த ரூபத்துல எங்கருந்து பிரச்சனை வருதுன்னே சொல்ல முடியாது. அப்ப எப்படி வந்து நம்ம அத எதிர்கொள்ளணுங்கிறதும் தெரியாது. ரொம்ப டென்ஷன் ஆவோம், ரொம்ப கோவப்படுவோம். அதே ப்ரேயர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஓகே. அது நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணுவோம். அப்படிதானே? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, அவரு நல்லவர்ங்கிறத நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பிறருக்கு சொல்லணும். ஆஹ் நம்ம இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம யூடியூப்ல வந்து ஓபன் பண்ணோம்னா எது அதிகமா வருது அப்படின்னு பார்த்தா, அதிக ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டீஸ். என்ன பண்ணாலும் என்ன பண்ணிடுவாங்க, உடனே ஒரு கேமரால வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி விட்டு அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த கடைக்கு நம்ம எத்தனையோ முறை வந்து அதே ரோட்ல போயிருப்போம், அந்த கடையை பார்த்திருப்போம். ஆனா நமக்கு என்ன பண்ணாது, நம்ம அதை பத்தி தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க போட்டு அதுல லட்சக்கணக்கான பேர் பார்த்திருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேர் கமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆஹ் அப்படி இருந்தும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அது வரைக்கும் நமக்கு அது அது அங்க அந்த கடைக்கு நம்ம போகணும்னு எண்ணம் கூட வந்திருக்காது. ஆனா அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு தடவை போய் பார்க்கலாமோ, ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் இல்லையா? சோ அதே மாதிரிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மத்தவங்க கிட்ட வந்து நீங்க இயேசுவை ஏத்துக்கோ, இயேசுகிட்ட வந்து உனக்கு விடுதலை, இயேசுகிட்ட வந்தா உனக்கு சமாதானம் அப்படின்னு நம்ம சொல்றதை காட்டிலும், நம்ம வாழ்க்கைய பார்த்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க நம்ம கிட்ட வரணும்.
அதுதான் உண்மையான கிறிஸ்டியன். லாஸ்ட் டைம் கூட நான் சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல மரம், கனி கொடுக்கிற மரத்தை பார்த்தா, நம்ம மரம் வந்து வா உனக்கு பழம் தரேன், வா உனக்கு நான் நிழல தரேன். நான் மரம் வந்து வாலின்ற வந்து என்ன பண்ணாது, தன்னை வந்து விளம்பரம் பண்ணாது, தன்னை வந்து இது பண்ணாது, ப்ரொமோட் பண்ணாது. அதுவா அதை தேடி நம்மளே ஓடி வருவோம். சோ நம்ம இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நம்மளுடைய லைஃப பார்த்து, நம்மளுடைய கனியை பார்த்து, நம்மளுடைய ஆஹ் குணாதிசயங்களை பார்த்துதான் நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் நம்ம கிட்ட ஓடி வரணும். அதுதான் நம்ம அப்ப வந்து இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கணும், அப்ப நான் கரெக்டா இருக்கேனா. நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம டேஸ்ட் வந்து நம்ம டேஸ்ட் குடுக்குற லைஃப நம்ம வாழ்றோமா, நம்ம நம்ம டேஸ்ட் பண்றோமா, பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். நான் சொன்ன நம்ம சிலர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய இது இருக்க காரணம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டிமோனி இல்லாம அந்த பத்தி சொல்றது, ஆமா இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சில வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. சில நம்மளுடைய வாழ்க்கைய பார்த்தா சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை வந்து நிராகரிக்கிறதுக்கான காரணம் மாறிடுது. ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து என்ன உண்மையாவா இருக்காங்க, அவங்க அவங்க கரெக்டா வாழ்றாங்களா, அவங்க சரியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளதான் பார்ப்பாங்க. சோ பவுல் இடத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க தான் அந்த நடமாடும் நிருபங்களா இருக்கீங்க. சோ நம்ம தான் அந்த நிருபமா இருக்கோம். சோ நம்மள ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றது, வாட்ச் பண்ணுது. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல யார் நம்மள பாக்குறா, நம்மள யார் கண்டுக்க போறா, நம்ம நம்ம செய்யறது என்ன தெரியவா போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு தெரியாம ஒரு உலகம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கு. நம்மள வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம லைஃப வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சாட்சியுள்ள ஜீவ இனத்த நம்ம வாழ முயற்சிக்க வேணும். அது ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேசுறதுனால நாளைக்கு நமக்குள்ள வந்து ஒரு பெரிய மனமாற்றம் வரப்போதான்னா இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் அதுக்காக பிரயாசப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் என் பிள்ளைங்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன். என் ஸ்டூடெண்ட் வந்து நான் சொல்லுவேன், நான் வந்து உன்னை அடிக்கிறதுனாலயோ நீ திட்டுறதுனாலயோ வந்துட்டு என்ன பண்ண போறது இல்ல, நீ வந்து உன் லைஃப் மாற போறது இல்ல. நம்ம திருந்தணும்னு நினைக்கணும். நீ திருந்தணும்னு நினைச்சாதான் உனக்குள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு மாற்றம் வரும். சோ நம்ம வந்து வந்து அதுக்கு மாற முயற்சி செய்யணும். நான் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நிருபமா இருக்கேன். என்ன பாக்குறவங்க வந்து ஆண்டவரை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். என்னுடைய பேச்சுல, என்னுடைய நடக்கையில, என்னுடைய நான் என்னுடைய எல்லா விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை நான் வாழணும். ஆண்டவருக்காக நான் பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லணும். எனக்கு ஒரு முந்தைய நாள் வந்து ஒரு பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, ஆண்டருக்காக வாழ்றது ஈஸியா, மறிக்கிறது ஈஸியா அப்படின்னு கேட்டாங்க. ஆஹ் நீ நீ ஏதோ நீ சூஸ் பண்ணுவ அப்படின்னாங்க. நான் ஆண்டருக்காக சாகுறதுக்கு தான் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி அவங்க எல்லாத்தையும் கேட்டே இருந்தாங்க. எது வந்து நம்ம டக்குன்னு இது பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நம்ம சாகுறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இது கொஞ்சம் தான் வந்து இதாகும். ஆனா அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், நான் வாழ்ந்து காட்டினா அனுதினமும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தினம் தினம் அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு என்னுடைய சுயத்தை சாகடிக்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பைபிள் காலேஜ் நான் படிக்கும்போது எனக்கு அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் முன்னாடி இருந்தவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. சோ நம்மளும் அதே மாதிரிதான். ஒரு நிமிஷம் சாகுறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு நம்ம மகிமைப்படுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுயத்தை சாகடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோட நான் மகிமைப்படும். ஒருவேளை நான் முந்தி அதிகமா பொய் சொல்றவங்களா இருப்பேன். ஆனா இப்ப நான் பொய் சொல்றதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய யோசிக்க வைக்க அந்த சுயத்தை வந்து நான் என்ன பண்றேன், அந்த நேரத்துல சிலுவையில நான் அடிக்கிறேன். அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுது, என்னுடைய சுயம் சாகுது. முந்தி ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நான் வந்து ஏதோ ஒரு பாவ பழக்கத்துக்கு நான் அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொன்னா இப்ப நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய அதுல என்ன ஆகுது, அந்த சுயத்தை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சிலுவையில அடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்றோம், மறுசிலத்துல அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம், எலும்பதான் செய்யும். அதை விட பவராவே கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், அது ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவருக்கு தருவாரு. ஆஹ் நம்மளா இதெல்லாம் பண்ணோம், நம்மளா இதெல்லாம் செஞ்சோங்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மாத்துவாரு. சோ நம்ம வந்து நம்ம பார்த்தோம் அவர் நல்லவர்ங்கிறத நம்ம வாழ்க்கையில ருசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பிறருக்கு
நம்ம சொல்லணும், அத பத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, 3வது காரியம், இந்த வசனத்துல 2வது செகண்ட் ஹால்ஃப் வந்து சொல்லி அதோட முடியல. ருசிச்சு பாருங்க அப்படின்னோட முடியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்லியிருக்கு, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ இதோட தொடர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம அநேகரை நம்பிக்கொண்டிருப்போம். நம்ம உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல நம்ம கூட இருக்கிறவங்க, பிறந்தவங்கள, நம்மளுடைய பெற்றோர், நம்ம எல்லாரையும் என்ன பண்றோம்? எல்லாரும் எல்லோ ஒரு வீட்ல வந்து நம்ம என்ன பண்ணி தான் இருக்கோம்? டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அவங்கள நம்ம நம்பி தான் இருக்கோம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எனக்கு நன்மை தான் செய்வாங்க. இவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்க? நல்ல வாழ்க்கைய தான் அமைச்சு குடுப்பாங்க. எந்த நம்ம அம்மா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெத்த பிள்ளைங்க வந்து என்ன நெனைக்கும்? என் அம்மா, அப்பா வந்து என்ன பண்ண மாட்டாங்க. எனக்கு தீங்கு நெனைக்க மாட்டாங்க. அப்படின்னு பிள்ளைங்க நெனைக்குங்க. அதே மாரி கணவன் மனைவியா இருக்கட்டும், மனைவி கணவரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ட்ரஸ்ட் அந்த நம்பிக்கைங்கிறதுக்குள்ள அதுல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த நம்பிக்கைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உதாரணத்துக்கு சில நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நான் என் கணவர் மேல நான் அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன். என்ன வந்து ஒரு சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல நான் 100% 100% நம்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல எனக்கு ஏதோ விட்டு குடுக்கும்போதோ, ஏதோ ஒரு விதத்துல வந்து என்ன ஹர்ட் ஆகும்போது நான் என்ன ஆயிட்டேன், அந்த நம்பிக்கை வந்து சுக்குநூறா உடைஞ்சிரும் அப்படிதானே? ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷன் வந்து என்ன பண்ணாரு? பாக்கியவான். வசனம் சொல்லிருக்கு, அவர நம்பி இருக்கிறவங்க அவருக்காக நம்பி இருக்கிறவங்கள வந்து என்ன பண்ண மாட்டாரு? ஒரு நாளும் அவரு வெட்கப்படுத்தவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு. நம்ம எல்லாருமே வந்து ஆ ஒரு அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் என்ன ஆகும்னா, ஒரு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட்டே வீக்கா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அது? எவ்ளோ பெரிய வீடு கட்டினாலும் அது என்ன ஆகாது? ஆ ஸ்ட்ராங்கா இருக்காது. சமீப நாட்கள்ல ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஊர்ல பக்கத்துல இங்க ஒரு நியர்பை தான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருந்துச்சு. ஆ என்ன அப்படின்னு பார்த்தா, 3 அடுக்கு மாடி கட்டியிருந்திருக்காங்க. கட்டியிருக்கும்போது, ஆ பேஸ்மெண்ட் வந்து சரியில்ல. பேஸ்மெண்ட் வந்து சரியில்ல போல. நாளைக்கு பால் காய்ச்சுனா, நைட் வந்து என்னாச்சுன்னா, வீடு அப்படியே வந்து டோட்டலா சாஞ்சிடுச்சாம். என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் என்ன ரீசன் அப்படின்னு போய் பார்த்தாங்களாம். பார்த்தா பேஸ்மெண்ட் வந்து என்ன இல்ல, சரியில்ல அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும். நாளைக்கு பால் காய்ச்சணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் இன்விடேஷன் அடிச்சு 1008 செலவு எல்லாம் பண்ணி, கடைசி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வந்து இடிஞ்சு வந்திருக்கு. நல்ல வேளை ஆண்டவருடைய கிருபையில அந்த யாருக்குமே எந்த உயிர் சேதமும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்ப பார்க்கும்போது வந்து பார்த்தா, பக்கத்து தெருவுல எங்கேயோ ஜேசிபி வச்சு தோண்டுனாங்களாம். அதனுடைய விளைவு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இங்க வந்து இவங்க வீடு சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களாம். சோ அப்போ ஒரு அடித்தளம். நம்ம ஒரு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளம். அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆண்டவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா, 100 இல்ல 1000% நம்பினாலும் அது என்ன பண்ண முடியாது. அது ஒரு நாள் வீணாகாது. அ ஒரே ஒரு நிமிஷம். சாரி, சாரி. அதே மாரி அடித்தளமா இருக்க வேண்டியது என்னது? நம்பிக்கை தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யானைக்கு பலம் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தும்பிக்கை. அதே மனுஷனுக்கு பலம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை. சோ இந்த நம்பிக்கை நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, யார் மேல இருக்கு? நம்ம யார அதிகமா நம்பி இருக்கிறோம்? அவரையே நம்பி இருக்கோமா? தாவீது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு உயர்த்தப்பட வந்து பாத்தீங்கன்னா, அவர் எல்லா அவரு எல்லா எப்பவுமே அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, "என் நம்பிக்கையே நீங்க தான். எனக்கு என் பெலன் நீங்க தான். என்னுடைய கன்மலை நீங்க தான்." அவருடைய தாவீது வந்து அப்படி சொல்ல தான் அவரு வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, இதாயிருச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஆண்டவர் வந்து நான் 9த், 10த் படிக்கும்போது இயேசு பத்தி தெரிஞ்சுட்டது. நம்ம 12த் தமிழ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3 இது இருக்கும். ஆ தமிழ்ல வந்துட்டு இயேசு பத்தி ஒரு இது படிச்சது ஞாபகம். அந்த அந்த படிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கோலியாத் கதை சொல்லியிருக்கோம். அந்த கோலியாத் எனக்கு அப்ப வந்து இயேசு பத்தி எனக்கு அவ்வளவா தெரியவும் செய்யாது. நான் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா, கோலியாத் வந்து இப்படி இருப்பாங்க. தாவீது வந்து இப்படி இருப்பாங்க. ஆ இப்படி வந்து அவ சொல்லிக் குடுத்த அப்ப அந்த பிகினிங்ல வந்து எனக்கு சொல்லிக் குடுத்து எனக்கு இன்னும் வந்து ஞாபகம் இருக்கு.
அவ வந்து சொல்லுவா, சொல்லியிருந்தா அது ஒரு கதை மாதிரி அவ சொல்லி கொடுத்தா எனக்கு. அந்த கேள்வியில வந்து இன்னும் நான் மறக்க மாட்டேன். அந்த கேள்வி நான் 5க்கு 5 எடுத்திருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவ வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது என் மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய கற்பனை கதையா வந்துட்டு பதிஞ்சிருந்துச்சு. சோ அவ பத்தி அந்த வந்து சொன்னா, அப்ப ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அப்ப நமக்குள்ள இமேஜின்லாம் இதாகும் இல்லையா? அதே மாரி வந்து நான் மனசுல அப்படி நெனைக்கிறேன். ஆ கோலியத் வந்து ரொம்ப பெரிய உருவமா இருப்பாரு. தாவீது ஒரு குட்டி உருவமா இருக்காரு. அவர் வந்து என்ன அந்த சொல்ற ஒவ்வொரு வார்த்தை முதற்கொண்டு அவ அப்ப எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆ நீ வந்து நீ நிந்திக்கிறே, நான் வந்து நான் என்ன நாயா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கோலியாத் வந்து கேட்பாரு. அதுக்கு வந்து தாவீது வந்து பார்த்தா, "நீ வந்து ஈட்டியோட பட்டயத்தோட வர. நான் வந்து இந்த கல்லோட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர அடிப்பாரு. அடிச்சோம்னா நெத்தியில விழுகும். விழுந்து நம்ம எப்படி விழுவோம்? நேரா ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா விழுந்திருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? முகங்குப்புற விழுந்தாரு. அப்ப பின்னாடி தானே யாரோ அடிச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு அந்த அவ அப்படி சொன்னது வந்து ஞாபகம் இது பண்ணிருக்கு. சோ தாவீது வந்து அவர் போட்ட ஒரு கல்லால வந்து கோலியாத் விழுந்தாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா அவருக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, பின்னாடி அவ சொன்னா எனக்கு அப்ப இன்னும் ஞாபகம் இருக்கும். கரெக்ட் தானே. முன்னாடி இருந்துதான் நம்ம என்ன பண்ணுவோம், நேரா பார்த்து வானத்தை பார்த்த மாதிரி விழுந்துருவோம். ஆனா கோலியாத் விழுந்து முகங்குப்புற கீழே தானே விழுந்தாரு. அப்ப பின்னாடி தானே யாரோ அடிச்சிருக்காங்க. அப்ப பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் இருந்திருக்கணும். அப்ப அந்த பெரிய மனுஷர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த சின்ன வயசுல என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அப்ப ஏசப்பா தான் பெரிய கடவுள். கோலியாத்தை விட ஏசப்பா பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் என்ன ஆச்சுன்னா, அந்த சின்ன வயசுல எனக்கு அப்படி இன்னும் இதாச்சு. சோ நம்ம நம்ம ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனையை விட ஏசப்பா பெரியவர். நம்ம நினைக்கலாம் எனக்கு இருக்கிற பிரச்சனை இந்த யாருக்கும் வரக்கூடாது. இதுதான் பெருசுன்னு நினைப்போம். ஆனா இதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு மட்டும்தான் 1000 பிரச்சனை நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து நம்மள மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானுடைய 1000 பிரச்சனை அவரும் பாக்குறாரு. சோ அவருக்கு இது வந்து ஒண்ணுமே கிடையாது. ஆஹ் நம்ம ஒரு பிரச்சனைய வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, பிரச்சனை தான் பெருசா தெரியும். பின்னாடி இருக்கிற எதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணிடும், நம்ம கண்ணுக்கு வந்து எல்லாத்தையும் மறைச்சிடும். சோ அதே மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி பிரச்சனைய வந்து அந்த அந்த பிரச்சனைங்கிற அந்த கல்ல கொஞ்சம் தூரமா வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு சின்ன இதுதான். நமக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை இருக்கும் அப்படித்தானே? அந்த பிரச்சனை வந்து நம்ம தூரமா வச்சுட்டோம் அப்படின்னா சுத்தி இருக்க எல்லாமே தெரியும். அதே மாதிரி ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்பவுமே அவர் நம்ம கஷ்டம் அப்படின்னு சொன்னா அவர் நம்மளுக்கா என்ன பண்ணுவாங்க, நம்ம நம்பிக்கையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரி பாக்கியவான் பாக்கியவதி யாருமே கிடையாது. உலகத்துல வந்து சொல்லுவாங்க இவன் என்னம்மா கொடுத்து வச்சவன், அவங்க எதுவும் கொடுக்கல எதுவும் வைக்கல. ஆனா நம்ம என்ன பண்ணோம், அவர் நம்ம சொந்தமா வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், எல்லாமே இதா இருக்கும். நான் இப்ப என்ன நினைப்பேன், நான் எங்க இருந்து நமக்கு வந்து ஆண்டரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. வசனம் கூட சொல்லிருக்கு, மனுஷரால கூடாது ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அவரால இந்த பிரச்சனை மட்டும்தான், எனக்கு ஆண்டவர் வந்து படிப்புக்கு மட்டும்தான் சுகத்துக்கு மட்டும்தான் அப்படிலாம் இல்ல. அவர் எல்லா பிரச்சனையும் வந்து நமக்கு என்ன பண்ணுவாரு, அதுல இருந்து விடுவிக்க ஒரு வல்லவரா இருக்காரு. சோ நம்மளுடைய நம்ம அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு பெரிய நம்ம எத்தனை அடுக்குனாலும் இப்ப கட்டுறோம். சென்னையில வந்து பார்த்தா 10 அடுக்கு 15 அடுக்குன்னு எவ்வளவு பில்டிங் கட்டுறாங்க. அதுக்கெல்லாம் இது ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரிதான் நம்மளும் அவர் மேல அஸ்திபாரம் போட்டு அவரையே நம்பிக்கையமா கொண்டிருந்தோம்னா நம்ம தான் பெரிய பாக்கியவான். சோ நம்ம இன்னைக்கு ஆண்டவர்ட்ட தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நம்ம ஒவ்வொரு நாளும் இது பண்ணுவோம், ஆண்டவரே நீங்க நல்லவர்ங்கிறத என் வாழ்க்கையில நான் ருசிச்சு பார்க்கணும். நான் மட்டும் இல்ல, என்ன அதே மாதிரி நான் ருசிச்சு பிறருக்கு அதுக்கப்புறம் நம்மளும் என்ன பண்ணணும் சொல்லணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா போத்தீஸ்க்கு 1000 தடவை விளம்பரம் கொடுப்பான். மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரீச் ஆகாது. ஆனா நீங்க போட்டிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், மத்தவங்க கண்ணை அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, உங்கள்ட்ட கேட்பாங்க இது எங்க எடுத்தது, எவ்வளவு இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல எத்தனை இருக்கும், 1000 100 சேலை 200 சேலை இருக்கும். ஆனா அடுத்தவங்க போட்டிருக்க அந்த Dress மேலதான் நமக்கு என்ன இருக்கும், ஒரு ஈர்ப்பு வந்து அதிகமா இருக்கும். சோ அதே மாதிரி நம்ம வந்து ஆண்டவர் என்ன பண்ணோம், அணிஞ்சிருந்து ஆண்டவர் வந்து நம்ம அவரை வந்து நம்ம பற்று அவருக்கு நம்ம கூட இருந்தாரு அப்படின்னு சொன்னா எல்லாருடைய பார்வை நம்ம மேல என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். நீ மட்டும் எவ்வளவு இப்படி கஷ்டப்பட்டாலும் நீ என்ன பண்ற, இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இது பண்றியே, என்னதான் இது அப்படின்னா அதுக்கு நம்ம பின்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்,
நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றேன்? கர்த்தர் இதெல்லாம் மாத்துறாரு. கர்த்தர் இதெல்லாம் செய்வாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சாட்சியா மாறும். சோ அதே மாரி ஒவ்வொரு நாளும் நேத்து இருந்தேன். நாளைக்கு இது பண்ணலாம் அப்படின்லாம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு டேஸ்டான ஒரு லைஃபா மாற முடியும். சோ நம்மளுக்கு மட்டும் கிடையாது. பிறருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரயோஜனமா ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடித்தளம், அஸ்திபாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்பிக்கையா இருந்து, அவர்கிட்ட நம்ம இதா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோங்க? நம்ம நம்ம மத்தவங்களுக்கு சாட்சியா மாற முடியும். சோ கர்த்தர் தான் இந்த வார்த்தையின்படி உங்கள ஆசீர்வதிப்பாராக.